திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் மங்கையர்கண்ணி அம்மை உடனுரை அருள்மிகு அழகு சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடலரசு ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஒளியரசு ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி இன்றைய இந்த நன்னாளிலே மகா சிவராத்திரி விழா நம்முடைய அம்மாப்பேட்டை அருள் தரும் அங்கையர்கண்ணி அம்மை உடனுரை அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருக்கோயிலிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதிலே சில ஆண்டுகளாக அடியேன் பங்கு பெற்று வருவது பெருமகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையிலே இந்த ஆண்டும் இங்கு இருக்கக்கூடிய பெருமக்கள் அடியவனுடைய சொற்பொழிவை இங்கே ஏற்பாடு செய்து நீங்கள் இந்த ஆண்டும் வர வேண்டும் என்று மீண்டும் அழைத்தது இறைவனுடைய பெரும் கருணை என்று சொல்லி, இந்த முறையிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன என்றால், அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம். இந்த வாசகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் பல ஆண்டு காலம் திருவருள் கருணையை சிந்தித்திருந்தால் தான் இந்த வாசகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது நாம் இந்த உலகிற்கு பிறப்படுத்து வருகின்றோம். இந்த உலகத்திற்கு பிறப்பெடுப்பதற்கு முன் எப்படி இருந்தோம் என்று எந்த சமயங்களும் சொல்வதில்லை. இத பிறப்பு முடிந்த பின் நாம் எங்கு செல்வோம் என்பதும் பல சமயங்கள் நமக்கு சொல்வதில்லை. ஆனால் அதையெல்லாம் தெளிவாக இறைவனுடைய அருளால் உணர்ந்து தெளிந்து நமக்கு எடுத்து சொல்வதுதான் நம்முடைய சைவ சமயம். இந்த சைவ சமயத்திலே தோத்திரங்களாக விளங்குபவை 12 திருமுறைகள். அந்த 12 திருமுறைகளும் தோத்திரங்களாக இறைவனை வாழ்த்தி வணங்கி பாடுவதற்காக அருளாளர்களால் இயற்றப்பட்டவைதான் அந்த தோத்திரங்கள். இதுகாரும் தோத்திரத்தை நாம் கடந்த 6 ஆண்டுகளாக சிந்தித்து வந்த நிலையிலே இப்பொழுது சாத்திரத்திலே ஒரு சிந்தனையை செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய திருவருட்கருணையினாலும் குருநாதர்களினுடைய கருணையாலும் ஒரு சிந்தனை தோன்றியது. இந்த சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் என்கின்ற இந்த நிலைப்பாட்டிலே 14 நூல்கள் நமக்கு இருக்கின்றன. அந்த சைவ சித்தாந்தத்திலே மிகச்சிறந்த நூலாக போற்றப்படுவது சிவஞான போதம் என்கின்ற அந்த நூல். நமக்கு எல்லோருக்கும் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். நம்முடைய சமயக்குறவர் 4 எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான், எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான், எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார், எம்பிரான் மாணிக்கவாசக பெருமான். இந்த 4 நாம் நிறைய திருக்கோயிலே நாம் பார்த்திருப்போம். அதுபோக 63 நாயன்மார்கள் எல்லாம் நாம் பார்த்திருப்போம். அதுபோல இந்த சித்தாந்த மரபை தோற்றுவித்தவர் மெய்கண்ட தேவநாயனார் என்று சொல்லக்கூடிய மெய்கண்டார். அந்த மெய்கண்டார் முதலிலே நமக்கு இந்த பூமியிலே இந்த மரபை தோற்றுவிக்கின்றார். அவர் உருவாக்கி கொடுத்த நூல்தான் சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல். இந்த சிவஞான போதத்தை சொல்லுகின்ற பொழுது
உயர் சிவஞான போதம் என்று குறிப்பிடுவார்கள். உயர் சிவஞான போதம் என்று குறிப்பிடப்படக்கூடிய நூல்தான் இந்த சிறந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை தன்னிடத்திலே 12 சூத்திரங்களை உள்ளடக்கியதாக எப்படி திருக்குறள் நமக்கு மிக பெரிய செய்தியை மிக குறுகிய வடிவிலே நமக்கு கொடுக்கின்றதோ அதை போல இந்த சைவ சமயத்தினுடைய முழுமையான செய்திகளை 12 சூத்திரங்களிலே நமக்கு எடுத்து ஒரு பிரிவாக மிக அழகாக எடுத்து கொடுக்கின்றார் மெய்கண்டார். இந்த மெய்கண்டாருக்கு எப்படி இத்தனை ஞானம் கிடைத்தது, இவர் எத்தனை வயதிலே இந்த ஞானத்தை அடைந்தார் என்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவரை பற்றி போற்றி வணங்கக்கூடிய ஒரு துதி நமக்கு இருக்கின்றது. 4 துதி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. அதாவது பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை தீர்த்த திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்குகின்றேன். ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி. கடலிலே கல்லை கட்டி கடலிலே போட்ட போதும் இறைவனுடைய பெயரை சொல்லி நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அந்த கல்லிலே இருந்து கடலிலே இருந்து எழுந்து வந்தவர் மிதந்து வந்தவர் திருநாவுக்கரசர், அவருடைய திருவடியை நான் போற்றுகின்றேன். வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. இங்கே திருநாவலூர் என்கின்ற ஊரிலே வந்து தோன்றி இறைவனுக்கு நண்பனாகும் பேறு பெற்று வன்தொண்டன் என்று இறைவனால் அழைக்கப்பட்ட பெரும் சிறப்புடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை நான் போற்றி வணங்குகின்றேன். ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. திருவாத ஊரிலே வந்து தோன்றி இறைவனே குருவாக இருந்து ஆட்கொண்ட பெருமை உடைய மாணிக்க வாசக பெருமானை போற்றுகின்றேன் என்று அந்த 4 பெருமக்களை போற்றுவார்கள். அதை போல நம்முடைய சந்தான குரவர் சந்தான ஆசிரியர்களிலே மெய்கண்டார் மிகவும் இளம் வயதினர். ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி. 2 வயதிலேயே சிவஞானத்தை பெற்றவர் மெய்கண்டார். அது எப்படி அவருக்கு சாத்தியமாயிற்று என்று சொன்னால் அவருடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். மெய்கண்டாருடைய தந்தையார் அச்சுத கலப்பாளர். அவர் நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லாமல் அச்சுத கலப்பாளர் இருந்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு குருவாக இருந்தவர் சகலாகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அருள்நந்தி சிவாச்சியார். இவர் வந்து மெய்கண்டாருக்கு பின்னால் சீடராக போகிறார். யாரு? தந்தையினுடைய குருவாக இருந்தவர் பின்பு மகனுக்கு சீடராக மாறுகின்றார். எப்படி என்றால் இந்த அச்சுத கலப்பாளர் தன்னுடைய குருவாகிய சகலாகம பண்டிதரிடத்திலே சென்று, ஐயா, இப்படி எனக்கு குழந்தை பேர் இல்லை, நீங்கள் தான் அதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல வேண்டும், அருள் செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கின்றார். கேட்டவுடனேயே அந்த காலத்திலே திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே கயிறு சாற்றி பார்ப்பது என்ற ஒரு மரபு இருக்கின்றது. அந்த கயிறு சாற்றி பார்க்கின்ற மரபுப்படி அவர் அழகாக கயிறு சாற்றுகின்ற பொழுது அச்சுத கலப்பாளருக்கு அவர் இறைவனை நினைந்து கயிறு சாற்றி பார்க்கின்றார். அப்படி கயிறு சாற்றி பார்க்கும் பொழுது அவருக்கு திருவெண்காடு பதிகம் வருகின்றது. அந்த திருவெண்காடு பதிகத்தை பாராயணம் செய்து திருவெண்காடு திருத்தலத்திற்கு சென்று அங்கே இறைவனை வணங்கினால் குழந்தை பேறு கிடைக்கும் என்று சகலாகம பண்டிதர் அவரிடத்திலே சொல்லுகின்றார். இன்றைக்கும் திருவெண்காடு போனோம்னா அங்கு 3 குளங்கள் இருக்கும். சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று சொல்லுகின்ற அந்த 3 தீர்த்தங்களிலும் நீராடி இறைவனை வணங்கினால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது அந்த திருக்கோயிலினுடைய வரலாறு. அதை முதலில் மெய்ப்பித்தவர் நம்முடைய மெய்கண்டார். இங்கே அச்சுத கலப்பாளர் கிளம்பி இரவு சென்று திருவெண்காட்டிலே தங்குகின்றார். அவர் அப்படி திருவெண்காட்டிலே தங்கி இருக்கின்ற பொழுது இரவிலே கனவிலே இறைவன் தோன்றுகின்றார். கனவிலே இறைவன் தோன்றி, இந்த இப்பிறவியிலே உனக்கு பிள்ளை பேறு கிடையாது, அதனால் நீ எந்த புண்ணியம் செய்தாலும் உனக்கு பிள்ளை கிடைக்காது என்று சிவபெருமான் கனவிலே வந்து அச்சுத கலப்பாளரிடத்திலே சொல்லுகின்றார். அப்படி அச்சுத கலப்பாளரிடத்திலே சொன்னவுடனேயே அவர் கனவிலே இருந்து எழுந்து சிவபெருமானுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகின்றார். சிவபெருமானிடத்திலே
சிவபெருமானிடத்திலே சொல்லுகின்றார். அவர் சொல்லும் பொழுது, சிவபெருமானே, நீங்கள் எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லுகின்றீர்கள். ஆனால் என்னுடைய குருநாதர் சகலாகம பண்டிதர் சொல்லி இருக்கின்றார், எனக்கு என்னுடைய குருவின் மேல் மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது, அவருடைய வார்த்தை பொய்க்காது. நான் இந்த திருவெண்காட்டிலே முக்குளத்திலே நீராடி இறைவனை தொழுதால், உங்களை தொழுதால் நீங்கள் எனக்கு பிள்ளை பேர் கொடுத்தே ஆக வேண்டும். இது திருஞான சம்பந்தருடைய பதிகத்தின் மூலமாக அவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோல் உமைபங்கன் வெண்காட்டு முக்குல நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்று அந்த திருஞான சம்பந்தரனுடைய தேவாரத்தினுடைய திருவெண்காடு பதிகத்தினுடைய 2வது பாடலிலே சொல்லுகின்றார். யாரெல்லாம் அங்க போனாங்களோ பேய் அடையா, யாரெல்லாம் திருவெண்காடு போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களை எல்லாம் பேய் பிடிக்காது. பிரிவெய்தும், அப்படியே பேய் பிடித்திருந்தாலும் திருவெண்காட்டுக்கு உள்ள போனாங்கன்னா பேய் விலகி ஓடி போயிடும். பேய் அடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர். பிள்ளை பேறு வேண்டும் என்கின்ற நினைவோடு போனவர்கள், அவர்களுக்கு அந்த வரம் மிக கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும். இதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது மிகச்சிறந்த உண்மை என்று நமக்கு அந்த பதிகத்திலேயே திருஞான சம்பந்த பெருமான் எடுத்து காட்டுகின்றார். அதை சொல்லி சிவபெருமானிடத்திலே, ஐயா, நீங்கள் தரவில்லை என்று சொன்னாலும் என்னுடைய குருவருளும் திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிக பயனும் எனக்கு நிச்சயமாக ஒரு குழந்தையை நல்கும் என்று சிவபெருமானிடத்திலேயே அங்கே சொல்லுகின்றார் அச்சுத கலப்பாளர். அதை போலவே அவர் திருவெண்காட்டிலே அந்த முக்குள நீராடி இறைவனை தொழுது அங்கே அந்த பதிகத்தை பாடி வருகின்றார். வந்த பின்னால் அவருடைய திருமனைவியார் மணிவயிறு வாய்க்கின்றார். அப்படி வாய்த்து நமக்கு பிறந்தவர்தான் இந்த சைவ சித்தாந்த நூலாகிய சிவஞான போதத்தை நமக்கு எடுத்து உரைத்த நம்முடைய மெய்கண்டார். அந்த மெய்கண்டார் ஈராண்டில் சிவஞானம் பெற்றார். திருஞான சம்பந்தர் 3 ஆண்டிலே சிவஞானம் பெற்றார். நாம எப்பவுமே ஒரு திருக்கோயிலுக்கு நாம் வருகின்றோம், நல்ல விஷயத்தை செய்கின்றோம் என்று சொன்னால் அதை நம்முடைய குழந்தைகளுக்கும் பழக்கப்படுத்த வேண்டும் என்பதை முதல்ல நமக்கு சொல்லிக் கொடுப்பது நம்முடைய திருமுறை தான். நம்முடைய திருஞான சம்பந்தருடைய திருவரலாற்றிலே அவர் நாள்தோறும் இறைவனுடைய சந்நிதிக்கு செல்லுகின்ற அவருடைய தந்தையார் சிவபாத இருதயர் புறப்படுகின்றார். அப்பொழுது 3 வயதான திருஞான சம்பந்தர் ஞான குழந்தை, அவர் உடன் வருகிறேன் என்று அழுகிறார். நாமெல்லாம் எங்கேயாவது பார்க்கு பீச்சுன்னு போனாதான் குழந்தைகளை கூட்டிட்டு போவோம், கோயிலுக்கு போனா கூட்டிட்டு போக மாட்டோம். ஆனா கோயிலுக்கு போகும் பொழுது அந்த குழந்தை வருகிறேன் என்று அழ அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு செல்லுகின்றார். அப்படி சென்றவர் சீர்காழி திருத்தலத்திலே அந்த திருக்குளத்திலே நீராடிவிட்டு அகமருடம் பழிதல் என்று சொல்லி நீருக்குள்ளே மூழ்கி சில மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உள்ளே சென்ற தந்தையை காணவில்லையே என்று அங்கே இருந்த நம்முடைய திருஞான சம்பந்தர் அழுகிறார். அப்பாவை காணவில்லை என்று அழுகிறார். அழுதவர் அப்பா சென்ற குளத்தை பார்த்து அழவில்லை, அங்கே கோபுரத்திலே விமானத்திலே இருக்கக்கூடிய அம்மையப்பரை பார்த்து அம்மா அப்பா என்று அழுகிறார். உடனே சிவபெருமான் உமையம்மையை அழைத்து, நீ அந்த குழந்தை அழுகிறது, அதற்கு போய் பாலூட்டு என்று சொல்ல உமையம்மை பொற்கிண்ணத்திலே பால் கொண்டு வந்து நம்முடைய திருஞான சம்பந்தருக்கு ஊட்டுகின்றார். அப்படி அவர் ஊட்டிய உடனேயே அவருக்கு ஓமையிலா கலைஞானமும் உணர்வறிய மெய்ஞானமும் தோன்றுகின்றது. உடனே அம்மை சென்று விடுகிறார். அப்பொழுது இவருடைய அப்பா அகமருடம் படிந்துவிட்டு சிவபாத இருதயர் மேலே வருகின்றார். பால் அப்படியே அவருடைய வாயிலே உழுது கொண்டிருக்கின்றது திருஞான சம்பந்தருக்கு. யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டா என்று அவர் கேட்க, இதோ எனக்கு பால் கொடுத்தவர் இந்த சிகரத்திலே வீற்றிருக்கின்ற அம்மையப்பர் தான் என்று சொல்லி, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் படிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய
பெம்மான் இவனன்றே என்று அங்கே இருந்த சிவபெருமானை காட்டுகின்றார் அந்த 3 வயதாகிய குழந்தை. அப்படி திருஞான சம்பந்தரால் அவருடைய தந்தைக்கு அடையாளம் காட்டப்பட்டு இறைவனே நேரில் வந்து அவருடைய ஆணைப்படி அம்மை வந்து பால் கொடுத்ததனால் அந்த ஞானம் கைவரப்பட்டவர் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தரினுடைய பதிகத்தை பாடி அவருடைய அருளாலும் குருவினுடைய அருளாலும் வந்து தோன்றியவர் மெய்கண்டார். அதனால அவருக்கு 2 ஆண்டிலேயே சிவஞானம். அப்ப அந்த 2 ஆண்டிலே சிவஞானம் பெற்ற அந்த ஞான குழந்தை சொல்லுகின்றது. அது சொல்வதை பார்த்து விட்டு சகலாகம பண்டிதர் ஒரு நாள் அந்த குழந்தை வகுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது போகின்றார். அங்கே பார்த்தால் அந்த ஞானமே வடிவாக இருக்கின்ற மெய்கண்டாரை பார்த்து அவருடைய மனம் உருக அவரிடத்திலே சென்று சீடராக சேர்ந்து அந்த சித்தாந்தத்தை எல்லாம் கற்றுக்கொள்ளுகின்றார் என்று அந்த வரலாறு நமக்கு வருகின்றது. தந்தைக்கு குருவாக இருந்தவர் அவர் அருளால் பிறந்த அந்த குழந்தைக்கு தானே அடுத்த சீடராக வந்து நிற்கின்றார் என்றால் அந்த சமயம் நம்முடைய சைவ சமயத்தினுடைய பெருமையை யாரால் நமக்கு சொல்லிவிட முடியும்? அப்படிப்பட்ட பெருமை உடைய சமயம். சரி, இந்த சமயத்திலே நாம் இருப்பதற்கு என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு முறை நாம் சிவாலயத்துக்கு உள்ளே வந்து சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல ஆண்டு காலம் தவம் செய்திருந்தால்தான் நம்மால் சிவாலயத்திற்கு உள்ளேயே வர முடியும். அப்படி வந்து இருந்து இங்கு நடக்கக்கூடிய விழாக்களை எல்லாம் பார்க்கின்ற பேரு அந்த புண்ணியம் செய்தவர்களுக்குத்தான் கிடைக்கும். எப்படிங்க இவ்வளவு உறுதியாக சொல்லுகின்றீர்கள் என்று சொன்னால், நமக்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள், அருளாளர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். நமக்கு அதுதான் சான்று. நாம் ஒரு விஷயத்தை பல ஆண்டு காலம் படித்து தெரிந்து கொள்வதை விட ஒரு ஆசிரியரிடத்திலே சென்று கேட்கின்ற பொழுது அது எளிதாக நமக்கு விளங்கும். சில விஷயத்தை நாமே தேடி பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடித்து ஒரு முடிவுக்கு வருவதை விட ஏற்கனவே அந்த பல ஆண்டுகள் உழைத்து கஷ்டப்பட்டு முடிவை எடுத்து கொடுத்தவருடைய முடிவை எடுத்துக்கொள்வது நமக்கு மிக எளிமையான ஒன்றாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு புத்தகத்தை தேடி நூலகம் சென்று தேடி எடுத்து அதை படித்து அதில் இருப்பதை தெரிந்து கொள்வதை விட இன்றைக்கு நம்முடைய செல்போனிலே உடனே கூகுளிலே அடித்தால் அது உடனே நமக்கு அந்த செய்தியை நமக்கு எந்த பகுதி வேண்டுமோ அந்த பகுதியை எடுத்து காட்டுகின்றது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் நமக்கு வளர்ந்திருக்கின்றது. அதை போல நாம் தேட வேண்டியது எல்லாம் நமக்கு கைக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய அளவிலே இருக்கின்றது. ஆக இது போல எளிமைப்படுத்தப்பட்ட வழிகளிலே நாம் சென்றால் இறைவனை அடையலாம். எப்படி அடையலாம் என்று சொன்னால் அதற்குத்தான் இந்த பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக இந்த மானிட பிறவி? அரியது கேட்கின் வரிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது. அவ்வை பிராட்டி சொல்லுகின்றார். இந்த உலகத்திலேயே அரியதான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் எது அப்படின்னு கேட்டா மனுஷனா பிறக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சொல்றார். அரிது அரிது மானிடராதல் அரிது. சரி, அதுதான் கஷ்டமா அப்படின்னா, அப்படி மானிடர் ஆன பின்னாலும் அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பதரிது. நல்லபடியா பிறக்கணும், எந்த குறையும் இல்லாம. அப்படி நல்லபடியாக பிறப்பது அதை விட அரிது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்துல மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார், எப்படியெல்லாம் நாம் இந்த பிறவிக்கு வருகிறோம். மாதா உதரத்தில் தாயினுடைய தந்தையினுடைய உடல்ல 2 மாதம் இருந்து அது பின்னர் தாயினுடைய உடலுக்கு வந்து அங்கே 10 மாதம் இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிக்கலில் இருந்து அந்த உயிர் தப்பித்து இறுதியாக 10வது மாதத்திலே வந்து பிறக்கும். அப்படி வந்து பிறக்கும் வரைக்கும் அதை உயிரோடு காத்து கொண்டிருப்பவர் சிவபெருமான். அப்படி அவர் சிறந்த முறையிலே பாதுகாத்து நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வந்த உடனேயே அந்த மானிடராக பிறத்தல் அரிது. ஏன் அது அவ்வளவு அரிது என்று சொல்லுகின்றார்கள்னா, நமக்கு பிறவிகள் 84 லட்சம் பிறப்பு.
ஒரு பிறப்பு இல்லைங்க, 7 பிறப்புன்னு சொல்லுவாங்க. 7 பிறப்பு இல்லைங்க, 7 வகையான பிறப்பு. 7 வகையான பிறப்பு. அதுல இந்த மனிதர்களாக பிறப்பது மிக கடினம். அதுதான் சொல்லுகின்றார். ஏன்னா இந்த 84 லட்சம் முறை பிறக்கணும் ஒவ்வொரு உயிரும். 84 லட்சம் முறை பிறந்து இறந்து பிறந்து இறந்து 83,99,999 முறை பிறந்து இறந்தாதான் ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல மனிதனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல ஓரறிவுடைய உயிராக, அப்புறம் அதில் செய்த புண்ணியத்தின் காரணமாக 2 அறிவுடைய உயிராக, அப்புறம் 3 அறிவுடைய உயிராக, 4 அறிவு உள்ள உயிராக, அடுத்து 5 அறிவு உள்ள உயிராக, இறுதியாக 6 அறிவு உள்ள உயிராக நாம் மனிதனாக வந்து பிறப்போம். இப்படி மனிதராக வந்து பிறப்பது மிக அரிது. இத்தனை பிறவியை கடந்து வரணும். மரம் என்பது ஓரறிவு உயிர். செடி கொடி மரம் இதுக்கெல்லாம் ஓரறிவுங்க. அந்த ஓரறிவுள்ள உயிராக பிறந்து, இதுதான் மாணிக்கவாசகர் சொல்லுவார். சிவபுராணம் படிக்கணும். சிவபுராணம் படிக்கும்போது சொல்லுவார், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான். இப்படி எல்லா பிறவியிலையும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படியே பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா நம்மள பூமிக்கு அனுப்புனதனுடைய நோக்கம் என்ன? நாம் எதற்காக இங்கே வருகிறோம் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய திருவடியை அடைவதற்காகத்தான் நாம் இங்கு வருகிறோம். இல்லைன்னா இதனால எந்த ஒரு நமக்கு இந்த மனித பிறவி கொடுத்தது அதுக்கு தான். எதற்காக இந்த மானிட பிறவி கொடுத்தது? மானிட பிறவி வகுத்தது தானும் ஆனிடத்து 5 ஆடும் அரண்பணிக்காக அன்றோ. நம்முடைய மெய்கண்டாருடைய அந்த சீடர் பரம்பரையில சிவஞான சித்தியார்ல சொல்றார். நமக்கு அருளந்தி சிவாச்சாரியார் சொல்லுகின்றார், மானிட பிறவியினுடைய பயன் என்ன என்று சொன்னால் அது சிவபெருமானை வணங்குவதுதான். மானிட பிறவி தானும் வகுத்தது ஆனிடத்து 5 ஆடும் அரண்பணிக்காக அன்றோ. வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர், ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. நம்மளாம் என்ன செய்யறோம்? வருகிறோம், இந்த பிறவிக்கு வருகிறோம். வந்த உடனேயே நல்ல படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கும் சம்பாதித்து வைத்து அவர்களையும் குடும்பமாக மாற்றி அவர்களையும் அடுத்த தலைமுறையில் திரும்ப மீண்டும் குழந்தை பெற வைத்து இப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். இதற்காகவா நமக்கு இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இல்லை. அப்ப இந்த மானிட பிறவி எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த பிறவியில் தான் இறைவனை பிடித்து இறைவனோடு ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். வேற எந்த பிறவியிலையும் கிடைக்காது. இப்ப நம்ம ஒரு சிங்கமா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சிங்கமாக இருந்து கொண்டு நான் போய் அசைவம் சாப்பிட மாட்டேன் ஒரு சிங்கம் சபதம் எடுத்து உட்கார்ந்து அதோட நிலைமை என்ன ஆகும்? ஆனால் நாம் இன்றைக்கு மனித பிறவி எடுத்த பின்னால நான் அசைவம் உண்பதில்லை, நான் சிவபெருமானுடைய திருவடியை சேர வேண்டும், அதனால் நான் புலால் உண்பதில்லை என்று சொல்லி நம்மால சைவமா உணவு உண்டு வாழ முடியும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம இடத்துல இருக்கின்ற தீயவற்றை எல்லாம் விட்டுக்கொண்டே வரணும். அப்படி வந்தோம்னா நமக்கு நன்மை நடக்கும். அதுல எப்படி சொல்றாருன்னா, மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானம் பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணத்தில் நடக்காதுங்க. ஆனா இந்த தென்னகத்துல நம்முடைய தமிழகத்துல எத்தனை ஞானிகள் தோன்றி இருக்கிறாங்க பாருங்க. ஞானம் அடைவது என்பது அவ்வளவு ஒரு எளிதானது அல்ல. பல பிறவியினுடைய தொடர்ச்சி தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் என்பதை அடுத்து இந்த சூத்திரத்தின் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லுவார். பல பிறவிகள்ல செய்ததனுடைய புண்ணிய பலன் தான் ஞானமாக கிடைக்கும். அதுதான் நம்ம பல முறை புண்ணியம் செய்திருந்தால்தான் சிவாலயத்துக்குள்ளே வர முடியும் சொன்ன. அப்ப அந்த ஞான கல்வி, இந்த ஊனக்கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த உலகியல் கல்வி இருக்கிறதெல்லாம்
இன்றைக்கு இருக்கும், பின்னர் அழிந்து போயிடும் இந்த பிறவியோட. ஆனால் ஞான கல்வி எந்த பிறவியிலும் நமக்கு தொடர்ந்து வரும். நாம் இந்த பூமியிலிருந்து போகும்போது 2 தான் கொண்டு போக முடியும், வேற எதையுமே கொண்டு போக முடியாது. அதுதான் பட்டினத்தாருக்கு இறைவன் உபதேசிக்கிறான். காதற்ற ஊசியும் வாராது கான் உம் கடைவழிக்கே. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு அலையிறீங்களே, உங்களால உங்க கூட இறந்து போனதுக்கு பின்னால எதற்குமே பயன்படாத காதற்ற ஒரு ஊசியை கூட உங்களால எடுத்துட்டு வர முடியாது. அப்போ சொல்லுகின்றார். உடனே அந்த வாசகத்தை கேட்ட உடனேயே பட்டினத்தார் அவரிடத்தில் இருந்த எப்பங்க அவருடைய காலத்துல கிட்டத்தட்ட இன்றைக்கு 1000 வருடங்களுக்கு முன்னால 600 கோடி ரூபாய் சொத்தை இந்த வாசகத்தை கேட்ட உடனேயே பட்டினத்தார் விட்டு வந்துட்டார். அந்த ஞான வேட்கை இருந்தாதான் அது முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப அந்த பட்டினத்தார் ஞானம் பெற்று வருகிறார். இந்த வாசகத்தை கேட்ட உடனேயே இனி செல்வமெல்லாம் நமக்கு பயன் தராது, இறைவனுடைய திருவடிதான் நமக்கு பயன் தரும் என்று இறைவனை பற்றி கொண்டு துறவு மேற்கொண்டு வந்து விடுகிறார். அப்ப இந்த ஞான கல்வி எத்தனை உயர நிலையில் இருக்கு. அப்ப அரசன் கேட்கிறான் பட்டினத்தாரை பார்த்து. பட்டினத்தார் அங்கே ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த திண்ணையிலே அரசன் அவரிடத்திலே கைகட்டி நின்று, ஏனப்பா எவ்வளவு செல்வந்தராக இருந்தாய், 600 கோடிக்கு அதிபதி. அப்ப அந்த மரபு இருந்ததுங்க, ஒரு ஊரிலே அந்த நாட்டிலே யார் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கின்றாரோ அவர்தான் அரசனுக்கு மணிமுடியை எடுத்து அவன் முடிசூடிக் கொள்ளுகின்ற பொழுது தலையிலே வைக்க வேண்டும். அவனுடைய குரு ராஜகுரு எடுத்து கொடுக்க அந்த முடியை யார் சூட்டுவார் என்று சொன்னால் அந்த அரசன் அந்த ஆட்சி புரியக்கூடிய இடத்துல யார் மிகப்பெரிய பணக்காரரோ அவர் தான் எடுத்து கொடுக்க முடியும். அப்படி எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மணிமுடியை எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்திலே 7 தலைமுறையாக இருந்தவருடைய குடும்பம் நம்ம பட்டினத்தாருடைய குடும்பம். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பரம்பரை பணக்காரர்னு. 7 தலைமுறையாக ஒவ்வொரு முறையும் அரசன் மணிமுடி சூடும் பொழுது, ஒவ்வொரு அரசன் பதவியேற்கும் பொழுதும் அந்த மணிமுடியை செய்து அதை தன்னுடைய கையால் எடுத்து கொடுப்பது நம்முடைய பட்டினத்தாருடைய பரம்பரை. அப்படி வந்தவர் இந்த காதற்ற ஊசியும் வாராது கான் உம் கடைவழிக்கே என்று சொன்னதை கேட்டு அப்படியே அந்த சொத்துக்களை எல்லாம் துறந்து விட்டு அப்படியே துறவியாக வருகின்றார். வந்தவரை பார்த்து அந்த மன்னன் கேட்கின்றான், எனக்கே மணிமுடி எடுத்து கொடுத்த பெரும் செல்வந்தராகிய நீர் இப்பொழுது என்ன சாதித்து விட்டிருந்த துறவுக்கு வந்துன்னு கேட்கிறார். அதை பார்த்த உடனே பட்டினத்தார் சிரித்துக் கொண்டே சொல்லுகின்றார், அரசனாகிய நீ என் முன்னால் கைகட்டி நின்று கொண்டு கேள்வி கேட்கிறாய், ஆனால் நான் இங்கே அமர்ந்து கொண்டு உனக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், இந்த பெருமை போதாதான் கேட்டார். அந்த காலத்துல அரசர் முன்னால யாராவது போய் உட்கார்ந்தாவே தலையை சீவிடுவாங்க. அரசனுக்கு சரியாக ஆசனமிட்டு அமரக்கூடாது என்ற மரபு இருந்தது. அதே மாதிரி அரசர்களுடைய பொருட்களை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு மரபு இருந்தது. அதே போல அரசர்கள் அந்த முரசு, போர் முரசு, வெற்றி முரசு வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு முரசு கட்டில்னு பேரு. அந்த முரசு கட்டில் மேல யாரும் உட்காரக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்த மரபிலே ஒரு புலவர், மோசிகீரனார் என்ற புலவர், முரசு கட்டில் முரசை எடுத்துட்டு போயிட்டாங்க. அது நல்ல நீளமான இடம். இவர் ரொம்ப களைத்து போய் அந்த மன்னனை பார்த்து பரிசு பெறுவதற்காக வருகின்றார். அந்த மோசிகீரனார் என்ற புலவர் வந்தவர் அப்படியே அந்த கட்டிலே படுத்து தூங்கிறார். அந்த வழியாக அந்த மன்னன் வருகிறான். வந்த மன்னன் யார் அது முரசு கட்டிலில் படுத்திருப்பது என்று வேகமாக தன்னுடைய வாளை உருவிக்கொண்டு அவனுடைய தலையை வெட்டிவிட வேண்டும் என்று வருகிறான். வந்து பார்த்தால் இங்கே ஒரு தமிழ் புலவர் படுத்திருக்கிறார். பார்த்தவுடன் அப்படியே பதைபதைத்து போய் கை நடுங்கி வாளை உரையிலே போட்டுவிட்டு அங்கே அருகிலே இருந்த கவரியை எடுத்து அந்த புலவருக்கு வேர்க்கின்றதே என்று அரசன் வீசுகின்றான். திடீரென காற்று வந்து விழித்த புலவர், என்ன மன்னா, உங்களை பார்க்க நான் வந்தேன், எனக்கு விசிறி வீசி கொண்டிருக்கின்றீர்களே என்று கேட்க, இல்லை புலவரே, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும்,
என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும். என்னமன்னா நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று கேட்க, இல்லை, முரசு கட்டிலே நீங்கள் படுத்திருந்தீர்கள், நான் யாரோ படுத்திருக்கிறார்கள் என்று வாளை எடுத்து கொண்டு வந்து வெட்ட வந்து விட்டேன். ஒரு தமிழ் புலவர் படுத்திருந்ததை அறியாமல் உங்களை வெட்ட புகுந்த என்னை பொறுத்தருள வேண்டும், என்னுடைய பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்கின்றான். யோசித்து பாருங்க, முரசு கட்டிலில் இருந்தால் தலை வெட்டப்படும்ங்கிற சூழ்நிலையிலும் ஒரு தமிழ் புலவர் என்பதற்காக, அந்த தமிழினுடைய பெருமைக்காக நம்முடைய மன்னர்கள் அவருக்கு விசிறி எடுத்து விசிறி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் தமிழினுடைய பெருமை எத்தகையது. சாதாரண தமிழுக்கே இப்படி என்று சொன்னால் இறைவனை சிந்தித்து பாடுகின்ற நம்முடைய தமிழ் திருமுறைகளுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும். அதான் சொல்றார், அந்த ஞான கல்வி திருமுறையை ஓதுவதும் ஞான நூல்களை, இந்த சைவ சித்தாந்தத்தை படிப்பதும் ஆகிய இந்த ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் பல ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டும். ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, அது இதை விட கஷ்டம். சரி, ஞானமும் கல்வியும் பெற்றுவிட்டால் மட்டும் போதுமா அப்படின்னா அதை விட அரிது ஒன்று இருக்கிறது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் செய்தல் தான் அரிது. ஒருவருக்கு தானமாக ஒன்றை கொடுப்பதும் தவம் செய்வதும் மிக அரிது என்று சொல்லுகின்றாள் அவ்வை பாட்டி. தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்த கால் வானவர் நாடு வழி திறந்துடுமே. கடைசியா என்னன்னா, வானவர் நாட்டுக்கு போறதுக்கு இதெல்லாம் செய்யணும். சரிங்க, இந்த தானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு பயன் கொடுக்கும் என்று சொன்னால், நாம் ஒன்றை இழக்க தயாராக இருந்தால் இறைவன் நமக்கு கொடுக்க தயாராக இருப்பார். அதான் சொல்றேன், நம்மிடத்திலே இருப்பதை கொடுத்தால்தான் இன்னொன்று கிடைக்கும். சரி, இது தானம் எப்படியோ பொருள் உள்ளவர் செய்யலாம், பொருள் உள்ளவர்கள் நிறைய செய்வாங்க. மனசு சில பேருக்கு வர்றதுல சில பேர் செய்வாங்க. பொருள் உள்ளவர்கள் நிறைய செய்யலாம், பொருள் இல்லாதவர்கள் குறைவாக செய்யலாம். ஆனா தவம் எல்லோராலும் செய்துவிட முடியுமா அப்படின்னா தவம் எல்லோராலையும் செய்துவிட முடியாது. தவமும் தவமுடையோர்க்கே. யாரெல்லாம் தவம் செய்ய முடியும் என்று சொன்னால், முன்வினை பயன் என்று சொல்லக்கூடிய அந்த தவம் இருந்தால் தான் தவம் செய்ய முடியும். தவம் அப்படின்னு சொன்ன உடனேயே நாம ஏதோ காட்டுல போய் முனிவர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்களே அது போன்று இருக்கக்கூடிய தவம்னா அது தவம் இல்லை. நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற தவம் என்பது என்ன என்று சொன்னால், இறைவனை அடைவதற்குரிய 4 வழிகள். அந்த 4 வழிகளையும் நமக்கு எடுத்து காட்டுவதற்காக 4 பேர் வந்தாங்க வானத்திலிருந்து. அந்த 4 பேர் வருகிறார்கள். முதல்ல திருஞான சம்பந்தர், அந்த சைவ சமய குரவர் 4 பேர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இந்த 4 பேரும் 4 வழியை காட்டுவதற்காக வந்தவர்கள். இதுல முதல் மார்க்கமாக நமக்கு சொல்லப்படுகின்றது சரியை மார்க்கம். சரியை என்று சொன்னால் உடலால் தொண்டு செய்வது. இறைவன் இருக்கின்ற திருக்கோயிலுக்கு வந்து இந்த உடலால் இறைவனுடைய திருக்கோயிலை வலம் வந்து இறைவனை வணங்கி இறைவனுடைய திருக்கோயிலை கூட்டி தூய்மை செய்து அங்கே இறைவனுடைய திருக்கோயிலை எல்லாம் மெழுகிட்டு, அதாவது சாணம் போட்டு பூசி அதை மெழுகிட்டு அங்கே உடலால் என்ன எல்லாம் பணி செய்கின்றோமோ அதற்கெல்லாம் சரியை தொண்டு என்று பெயர். அடுத்து கிரியை தொண்டு. கிரியை தொண்டு என்பது மனதால் செய்யக்கூடியது, உடலாலும் மனதாலும். அப்படியே இறைவனுக்கு சரியை தொண்டு செய்து கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே இறைவனுடைய புகழை பாடி மனதால் நினைந்து வழிபடுவது கிரியை தொண்டு. அடுத்து யோகம் என்று சொல்வது இறைவனை எப்பொழுதும் சிந்தையிலே நிறுத்தி எந்த செயல் செய்தாலும் இறைவனையே நினைந்து செய்வது. அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு யோகம் என்று பெயர். இதையெல்லாம் செய்தால், இந்த தவம் எல்லாம் செய்தால் இறுதியாக ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்தால்தான் நாம
இறைவனுடைய திருவடியை சென்று சேர முடியும். அப்ப நமக்கு இந்த மானிட பிறவி கொடுக்கப்பட்டது இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். அதை நோக்கி நாம் எங்கேயாவது நகர்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்பதே பெரும்பாலான விடையாக இருக்கும். எல்லாரும் வரோம், எல்லாரும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாரும் நல்லா வசதியோட வாழணும்னு நினைக்கிறோம், அடுத்த பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இத்தனை சொத்தும் சேர்க்கிறோமே, நாம் நாளைக்கு செல்லுகின்ற இடத்திலே இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க செலவு பண்றதுக்கு காசு இங்க பேங்க்ல போட்டு வைக்கிறோம். பேங்க்ல போட்டு ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போறோம். எங்கேயாவது போனா இன்றைக்கு பணம் எடுத்துக்கொண்டு போக தேவையில்லை, ஏடிஎம் கார்டு இருந்தா போதும். அது கூட இன்னைக்கு தேவையில்லை, பேங்க்ல பணம் இருந்தா போதும். எங்கனாலும் கூகுள் பே இருக்கு, போன்பே இருக்கு, எப்படி வேணும்னாலும் நாம் நம்முடைய பணத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப அதற்காக இவ்வளவு செலவு செய்யறோம், இவ்வளவு உழைக்கின்றோம். ஆனால் இந்த உயிர் இங்கிருந்து அடுத்து மேலுலகத்துக்கு போக போகிறதே, அதற்கு ஏதாவது சம்பாதித்து வைத்திருக்கிறோமா? இங்க இருந்து அங்க போனா யூஸ் பண்றதுக்கு பயன்படுத்தணும். அதுக்கு என்ன சேர்க்கணும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். ஏன்னா இந்த உயிர் போகும்போது ரெண்டு தான் கொண்டு போக முடியும் சொன்னேன். ஒன்று பாவம், இன்னொன்று புண்ணியம். நாம் செய்த பாவமும் புண்ணியமும் மட்டும்தான் நாம் இங்கிருந்து கொண்டு போக முடியுமே ஒழிய வேறு எதையும் நம்மால் கொண்டு போக முடியாது. அப்ப எப்படி பின்காலத்திற்கு உபயோகப்படும் என்று சொல்லி பணத்தை சேமித்து வங்கியிலே சேமித்து ஏடிஎம் கார்டுல கூகுள் பேல எல்லாம் யூஸ் பண்றோமோ அதை மாதிரி நாளைக்கு அங்க போனா உபயோகப்படுத்துறதுக்கு வேணுமேன்னு சொல்லி இப்ப இந்த உடம்பு இருக்கும் பொழுதே புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த புண்ணியத்தை எப்படி சேர்ப்பது என்று சொன்னால் அந்த புண்ணியம் ரெண்டு வகையா இருக்கும், பசு புண்ணியம், பதி புண்ணியம். அது என்னங்க பசு புண்ணியம், பதி புண்ணியம்? இந்த உலகத்துல சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லுது, இந்த உலகத்துல 3 பொருள் இருக்கிறது. இந்த உலகத்திலே 3 பொருள் எப்பொழுதும் இருக்கின்றது. ஒன்று இறைவன், பதி. இரண்டாவது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய பாசங்கள். அடுத்து உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த பசு, பதி, பசு, பாசம். அதாவது இறைவன் இருக்கின்றான், இந்த உயிர்கள் இருக்கின்றன, அடுத்து இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய குற்றங்கள் இருக்கின்றன. இது 3 தான் எப்பவுமே இருக்கும். அப்ப இதுல இந்த பசு என்று சொல்லக்கூடிய உயிர் தான் நாம. ஒரு உயிருக்கு செய்கின்ற உதவி பசு புண்ணியமாக மாறும். அதான் அந்த புண்ணியத்தினுடைய வகையில பசு புண்ணியம். அடுத்து பதி புண்ணியம்னா என்ன? இந்த பசு புண்ணியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த பசு புண்ணியம் நமக்கு செய்த பலனை கொடுத்து விட்டு தீர்ந்து விடும். தீர்ந்து போகக்கூடிய புண்ணியம் தான் இந்த பசு புண்ணியம். ஆனால் தீராத புண்ணியம் எது என்று சொன்னால், நிரந்தரமான புண்ணியம் எது என்று சொன்னால் அது பதி புண்ணியம். எப்படி இந்த பதி புண்ணியத்தை அடைவது அப்படின்னா, சிவன் கோயிலிலே திருப்பணி செய்வதற்கு உதவி செய்வது பதி புண்ணியம். இந்த நம்முடைய சைவ சமயம் 3 வகையான வழிபாடுகளை காட்டுகின்றதுங்க. எப்படி இந்த அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே, எப்படி நாம சிவபெருமானுடைய திருவடியை சென்று சேர்வது என்று சொன்னால் அதற்கு 3 வகையான வழிபாடை, 3 வகையான வழியை நமக்கு காட்டுகின்றார்கள். குரு, லிங்க, சங்கம வழிபாடு என்று பெயர். இந்த 3 வகையான வழிபாட்டை கடைபிடித்தால் இறைவனுடைய திருவடியை அடையலாம். அது என்னங்க குரு, லிங்க, சங்கம வழிபாடு அப்படின்னா, முதல் லிங்க வழிபாடுனா என்னன்னு பார்ப்போம். லிங்க வழிபாடு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கருவறையில இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை ஒவ்வொரு திருக்கோயிலாக சென்று வழிபடுவது. நமக்கு திருமூல நாயனார் எப்படி வழிபாடு செய்வதுன்னு காட்டுகின்றார். எப்படி காட்டுகின்றார்? நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடுமின், தேடி திரிந்து சிவனென்று பாடுமின், பாடி பணிந்த பின்
கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே. இறைவனுடைய கோயில் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்முடைய இதயத்திலே இருக்கின்றது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார். அவன் இமைப்பொழுதும், ஒரு நொடி பொழுதும், இமை நொடி, கை நொடிப்பது, கண் இமைப்பதெல்லாம் இந்த மிக குறுகிய நேரம் கூட அவன் நம்மை விட்டு பிரிந்திருப்பதில்லை சிவபெருமான். ஆனா அவனை நாம் உணர்ந்து கொள்கிறோமா அப்படின்னா உணர்ந்து கொள்வதில்லை என்பதைத்தான் இந்த 8ஆம் சூத்திரமாகிய சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் சூத்திரம் நமக்கு சொல்லுகின்றது. அது என்ன என்று சொன்னால், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. நமக்கு 5 புலன்கள் இருக்குங்க. கண், காது, மூக்கு, வாய், உடல். கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், மூக்கினால் நுகர்கிறோம், வாயினால் உண்கிறோம், இந்த உடலால் தொடு உணர்வு பெறுகின்றோம். இப்படி இந்த 5 புலன்களிடத்திலேயே நம்முடைய அறிவு, உயிர் செலவிடப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே. இப்ப இந்த அரண்கடல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 வழிபாட்டை செய்ய வேண்டும். லிங்க வழிபாடு, எங்கெல்லாம் சிவலிங்க திருமேனிகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஓடி ஓடி தேடி தேடி வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்தால் அங்கே இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவான். சரி, இது ஒரு வகை வழிபாடு. அடுத்து சங்கம வழிபாடு என்ற ஒன்று இருக்கு. இந்த சங்கம வழிபாடு என்பது என்ன என்று கேட்டால் அடியார் வழிபாடு. யாரெல்லாம் சிவனை தன்னுடைய மனதிலே இருத்தி கொண்டு சிவனை எப்பொழுதும் வழிபட்டு வருகின்றார்களோ அவர்களை சென்று வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு தேவையானதை பணிவிடைகளை செய்வது சங்கம வழிபாடு. அதாவது எப்படின்னு கேட்டா, யார் ஒருவர் நெற்றி நிறைய திருநீரு பூசி ருத்ராக்கம் அணிந்து ருத்ராட்ச மணி அணிந்து இறைவனை எப்பொழுதும் நினைந்து பணி செய்கிறாரோ அவரை சென்று வணங்கி வழிபடுவது சங்கம வழிபாடு. அவங்க பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள்ல நிறைய பேர் இந்த சங்கம வழிபாட்டை செய்தவர்கள் தான். அடியார்களுடைய வழிபாடு, யாரேனும் இலாடத்து இட்ட பூதி சாதனம் கண்டால் உள்கி. எப்படின்னா அதை பார்த்தாலே ஒரு உருக்கம் வருமா. நெற்றியில திருநீர் பூசி இருக்கிறவங்களை பார்த்தா வணங்கணும். ஏன்னா சிவபெருமான் எப்பொழுதுமே தன்னுடைய திருமேனியில திருநீர் பூசி இருப்பார். அப்படிப்பட்ட அதை பார்த்த உடனே அட சிவபெருமான் பூசுகின்ற திருநீரை நம் பூசி இருக்கின்றாரே, இவர் அவருடைய அடியவராயிற்றே என்ற எண்ணம் வரணும். இப்ப பாக்குற ஒரு இடத்துக்கு போறோம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பசங்கள்லாம் டிஷர்ட் போட்டு போறாங்க. நிறைய போறவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச நடிகருடைய போட்டோ போட்டு போறாங்க. அப்போ ஒரு நடிகரை விரும்புகின்றன, அவனுடைய படத்தை போட்டு போனோம்னா பார்த்தா அதே மாதிரி இன்னொருத்த போட்டுட்டு வரான். அட இவன் நம்மாளா அப்படின்னு பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு கொள்கின்றார்கள். அது மாதிரி நம்ம நெற்றியில திருநீரை பார்த்த உடனே இவர் சிவபெருமானுடைய அடியவர் ஆயிற்றே அப்படின்னு அவரிடத்துல அன்பு கொள்ளணுமா. இது சங்கம வழிபாடு. யாரெல்லாம் சங்கம வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களை யமன் பிடிக்க மாட்டான். நம்ம எப்படி இறைவனை அடையணும்னா இதெல்லாம் வழிமுறைகள். யார் ஒருவர் சிவனடியாரை மதித்து சிவனடியாரை வணங்குகின்றார்களோ அவரையெல்லாம் யம தூதர்கள் வந்து பிடிக்க மாட்டார்கள். சிவபெருமானுடைய சிவகணங்கள் வந்து அழைத்து செல்வார்கள். எப்படி? திருநாவுக்கரசு நாயனார் இதற்கு நமக்கு சான்று காட்டுகின்றார். ஏன்னா சிவபெருமான் மட்டும்தான் யமபயத்தை நீக்க முடியும், வேற யாராலையும் நீக்க முடியாது. நேற்று இருந்தார் இன்றைக்கு இல்லை என்பதுதான் இந்த உலகத்திற்கே பெருமை என்று சொல்லுகின்றார். நம்முடைய வள்ளுவ பெருமான் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துக்கு எது பெருமை அப்படின்னா, இந்த உலகத்துல நிறைய இடம் இருக்கு, அழகான இடங்கள் இருக்கு, இயற்கை இருக்கின்றது, நீர்வீழ்ச்சி இருக்கின்றது, பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கின்றன, பெரிய பெரிய ஆலயம், இதெல்லாம் இந்த பூமிக்கு பெருமையா?
இந்த உலகத்துக்கு பெருமையானா இல்ல, இந்த உலகத்துக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெருமை தான். என்ன பெருமை அப்படின்னு சொன்னா, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நாமெல்லாம் ஏதோ 1000 வருஷம் வாழ போறோம்னு நினைச்சுக்கிட்டு அதை இதையே செஞ்சுட்டு இருக்கிறோம். நொடி பொழுதுல வந்து சேர்ந்து விடும் மரணம். நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை. சென்ற ஆண்டு நான் சொற்பொழிவுக்கு வரும்போது இங்க இருந்தவர் இன்றைக்கு இல்லை. அவ்வளவு ஏங்க, அதை காட்டிலும் திருமந்திரத்துல ஒருபடி மேல போய் திருமூலர் சொல்லுகின்றார், இந்த உடல் எவ்வளவு நிலையாமை உடையது என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். திருவள்ளுவராவது நேத்து இருந்தவர் இன்னைக்கு இல்லைங்கிறார். ஆனா திருமந்திரத்துல திருமூலர் சொல்லுகின்றார், இப்ப 10 நொடிக்கு முன்னால இருந்தவன் இப்ப இல்ல. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மத்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார், கிடக்கப்படுத்தார் கடந்தொழிந்தாரே. அடப்பண்ணி வைத்தார், வீட்டில் அந்த அம்மா பணியாரம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அடிசிலை உண்டார், நல்ல வெஜிடபிள் பிரியாணி, நல்ல இன்னும் என்னென்ன வகையாக சாதத்தில் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அடிசிலை உண்டார், பணியாரம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு மனைவி இடத்துல சொல்லுகின்றார், மடக்கொடியாரோடு மத்தனம் கொண்டார். ஆகா, எவ்வளவு அருமையா சமைக்கிறமா நீ. இதை என்னைக்காவது யாராவது நம்ம சொல்லியிருக்கிறோமா? நம்முடைய மனைவியை பார்த்து நீ நல்லா சமைக்கிற அப்படின்னு யாராவது சொல்றமானா சொல்ல. ஆனா இதெல்லாம் சொல்லணும்னு நம்முடைய அருளாளர்கள் காட்டுகின்றார்கள். மடக்கொடியாரோடு மத்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார். இப்ப இந்த இடது பக்கம் நெஞ்சு லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு, இடது பக்கம் எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னார். அதம்மா இருங்க தண்ணி எடுத்துட்டு வரன்ட்டு உள்ள போனாங்க. கிடக்கப்படுத்தார், நீ வர வரைக்கும் நான் 1 நிமிஷம் படுக்கிறேன்னு படுத்தார், கிடந்தொழிந்தாரே போயிட்டார். அப்போ இதுல அறிவியல் உண்மை. 3000 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாக இருந்து பாடப்பட்ட பாடல் திருமந்திரம். அதுல அவர் சொல்றாரு, நமக்கு இதயம், மனிதனுக்கு இதயம் அவனுடைய இடது பக்கத்துல இருக்குன்னு. இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடித்த உண்மையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு சொல்லி வைத்து விட்டு சென்றவர் திருமூலர். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அறிவியலையும் எவ்வளவு தத்துவங்களையும் எவ்வளவு உண்மையையும் அடக்கியதாக நம்முடைய சமயம் இருக்கின்றதுன்னு. ஆனா இந்த சமயத்தில் இருந்து கொண்டு இந்த சமய சின்னத்தை அணிவதற்கு நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம். ஒரு திருநீர் வைக்கணும்னா கொஞ்சமா வாங்கி அதை எவ்வளவு கொஞ்சமா வைக்க முடியுமோ அவ்வளவு கொஞ்சமா வைக்கிறது. அதில் என்ன வெட்கம்? திருநீர் என்பது இறைவனுடைய அருளை பெற உதவுகின்ற சாதனம். வாங்குங்க, வாங்கி நெத்தி நிறைய பூசுங்க. நாட்டார் பழிப்ப நாம் மேலை வீடைது ஆட்டான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கா நம்மானாய். திருவாசகத்துல சொல்றாரு, நீங்க நெத்தி நிறைய திருநீர் பூசுறீங்கன்னா முதல்ல கூட இருக்கிறவங்களாம் சிரிப்பா, கேலி செய்வா. அதான் சொல்றார், நாட்டார் நகை செய்ய. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிப்பான். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கிழிச்சு போட்டுட்டு போனா அதை ஃபேஷன் சொல்றான். நெத்தியில திருநீர் பூசிட்டு போனா அதை கேவலம் நினைக்கிறோம். நம்ம என்ன ஆடையில் எத்தனை மாற்றம் வந்து விட்டது யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் நாம போடுவதற்கு யோசித்த உடைகளை இன்றைக்கு வீட்டுக்குள்ளே போடுவதற்கு யோசிக்கின்ற உடைகளை இன்றைக்கு வீதிகளிலே போட்டுக்கொண்டு திரிகிற அளவுக்கு வந்துட்டோம். கேட்டா அதை நாகரீகம் சொல்றோம். ஆனால் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் நம்முடைய உயிருக்கும் நன்மை தரக்கூடிய இந்த திருநீரை பூசுறதுக்கு யோசிக்கிறோம். சைவ சமயத்தினுடைய முதல் நிலையை இந்த திருநீர் பூசுறது தாங்க. திருநீரை யாரெல்லாம் எடுத்து நெத்தி நிறைய பூசுறாங்களோ அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். இத பூசுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பூசி அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும். முதல் திருநீர் தான் எல்லாமே. இந்த சைவ சமயத்தில் திருநீற்றுக்கு என்றே ஒரு பதிகம் பாடினார் திருஞான சம்பந்தர். மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு,
சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அப்படி திருநீருக்காக பதிகமே பாடப்பட்டது. அந்த திருநீற்று பதிகம் பாடிதான் கூன்பாண்டியன் என்ற ஒரு மன்னனுடைய வெப்பு நோயை திருஞான சம்பந்தர் அந்த நோயை நீக்குகின்றார். திருநீருக்கு நோயை நீக்குகின்ற ஆற்றல் இருக்கின்றது. அதனால நமக்கு டாக்டர் ஒரு மாத்திரை போட சொன்னா ஒரு மாத்திரைய 16 பிச்சு கொஞ்சோண்டு எடுத்து போட்டா நம்மளுடைய நோய் நீங்குமா அப்படின்னா நிச்சயமா நீங்காது. அப்ப என்ன செய்யணும்? நமக்கு மருத்துவர் ஒரு மருந்தை எழுதி கொடுக்கிறார், ஒரு மாத்திரை எழுதி கொடுக்கிறார்னா அவர் எத்தனை நாளுக்கு எழுதி கொடுக்கிறாரோ அத்தனை நாளுக்கு அந்த மருந்தை முழுமையாக எடுத்துக்கொண்டால் தான் நம்முடைய நோய் தீரும். அப்ப இந்த பிறவி நோய் தீர வேண்டும் என்று சொன்னால் நம்ம நெத்தியில திருநீரை எடுத்தா நிறைய பூசணும். நீற்றினை நிறைய பூசி, நெற்றி நிறைய திருநீர் பூசணும். அப்படி பூசினாதான் நம்முடைய நோய் நீங்கும். திருநாவுக்கரசு பெருமான் சொல்லுகின்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நமக்கு அழகா ஒவ்வொன்னா பட்டியலிட்டு கொண்டே வருகின்றார். ஒரு ஊர்னா எப்படிப்பா இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. திருநீர் அணியாத ஊரே ஊர் இல்லைன்னு சொல்றார். சிவாலயம் இல்லாத ஊரே கிடையாதுன்னு சொல்றார். அப்படியெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் ஆறில்லா ஊருக்கு அழகு பால். ஒரு ஆறு இருக்கணும், ஒரு ஊர்னு இருந்தா அங்க ஆறு இருக்கணும். நமக்கு பாருங்க, கோயில் வாசல்லையே காவிரி ஆறு ஓடுகின்றது. அழகாக நமக்கு சொக்கநாதர் இருக்கின்றார். நெற்றி நிறைய திருநீர் பூசி அவரை வந்து வணங்கினா நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அப்ப அதை செய்ய வேண்டும். இந்த சிவராத்திரி அன்றைக்கு இன்றைக்கு ஒரு நாள் வந்து நம்ம பார்த்துட்டு அடுத்து இன்னும் 15 நாள் கழிச்சு பிரதோஷம் வருது, அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டா மட்டும் போதுமானா பத்தாது. ஒரு காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சு, 15 நாள் மாத்திரை சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னார்னா முதல்ல ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்டு திரும்ப 15 நாள் கழிச்சு மாத்திரை சாப்பிட்டா காய்ச்சல் போயிடுமா? போகாது. அப்ப அவர் சொன்ன 15 நாளும் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டாதான் போகும். சாதாரண காய்ச்சல் போறதுக்கே நம்ம இவ்வளவு மெனக்கடணும்னா நம்ம செய்த வல்வினைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கணும்னா தினந்தோறும் இறைவனை சென்று பற்ற வேண்டும். நாம எப்படி இருக்கிறோம்? அந்த ஐம்புல வேடரிடத்துல அப்படியே மயங்கி கிடக்கின்றோம். கண்களால் தீமை, காதுகளால் தீமை, எப்ப பார்த்தாலும் டிவி, செல்போன், இப்படியே வாழ்க்கை போகுது. அப்ப என்ன செய்யறோம்? அதை தாண்டி வெளியே வரணும். கண்ணினுடைய பெருமை என்ன? எதுக்காக கண் கொடுக்கப்பட்டதுன்னா சிவபெருமானுடைய திருக்கோயிலே சென்று அவரை பார்ப்பதற்கும் அவருடைய அடியார்களினுடைய விழாக்களை காண்பதற்கும் தான் இந்த கண் கொடுக்கப்பட்டது. காது எதுக்கு கொடுக்கப்பட்டது? சிவபெருமானுடைய பெருமைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக காது கொடுக்கப்பட்டது. இந்த வாய் எதற்கு கொடுக்கப்பட்டது? அவருடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்பதற்காக வாய் கொடுக்கப்பட்டது. அடுத்து இந்த கை எதற்கு கொடுக்கப்பட்டது? அவனுக்கு மலரெடுத்து இட்டு பூசை செய்ய வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த கால் எதற்கு கொடுக்கப்பட்டது? அவனுடைய ஆலயத்தை வலம் வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது என்று திரு அங்கமாலை என்கின்ற பதிகத்துல திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு எதெல்லாம் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அருநோய்கள் கெட வெந்நீரு அணியாராகில், அருநோய்கள் கெட வெந்நீரு அணியாராகில். திருநீரு அணியணுங்க. அது எதற்காக அணியணும்னா அருநோய்கள் கெட. இருக்கிறதுலயே பெரிய நோய் எதுன்னு நினைக்கிறீங்க? நமக்கு எதோ நம்மளாம் சொல்லுவோம் கேன்சர், அந்த நோய், இந்த நோய், அதெல்லாம் பெரிய நோய் இல்லைங்க. இருக்கிறதுலயே பெரிய நோய் எது என்று சொன்னால் இந்த பிறவிக்கு வருவதுதான் பெரிய நோய். அருணகிரிநாதர் சொல்லுவார், எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். எத்தனை நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம் நமக்கே தெரியாதோம். சொல்றார், 7 கடல் மணலை அள்ளி அதை ஒவ்வொன்னா என்ன எத்தனை வருமோ அதை விட அதிகமாக இருக்கும் என்னுடைய பிறப்பு அப்படின்னார். அப்ப அந்த பிறவிதோறும் வருகின்ற துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும்னா அதற்கு ஒரே வழி இறைவனுடைய திருவடியை அடைவதுதான். அதை தவிர வேற வழியே கிடையாது.
அப்படி அடைவதற்கு உரிய சாதனமாக இருப்பதுதான் இந்த குரு லிங்க சங்கம வழிபாடு. அதுல லிங்க வழிபாடு நம்ம பார்த்துட்டோம், சங்கம வழிபாடு என்று சொல்லக்கூடிய அடியார் வழிபாடு நம்ம பார்த்துட்டோம். அதுதான் திருநீறு பூசினவங்களை பார்த்தாலே வணங்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு நம்ம எடுத்துக்கணும். அப்படி திருநீறு பூசியவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும், இறைவனுடைய அடியார் அவர் என்று வணங்கணும். இப்படி நம்மால செய்ய முடியும்னா நாம் இறைவனுடைய திருவடியை அடையலாம். அடுத்து இதெல்லாம் நம்மளால செய்ய முடியல. யோசிச்சு பாருங்க, நமக்கு 274 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு. திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் சுந்தரராலும் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்கள்னு நமக்கு 274 தலங்கள் இங்க கீழே இலங்கையில ஆரம்பிச்சு மேல வடநாட்டில் இருக்கக்கூடிய கைலாயம் முதற்கொண்டு அத்தனை திருத்தலங்களும் இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட தலம் இருக்கு. இது நான் சொல்றது எப்போ 7ஆம் நூற்றாண்டு கணக்குல, அதாவது இன்றைக்கு 1300 வருடங்களுக்கு முன்னாலேயே 250 சிவாலயங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னைக்கு அது எத்தனை ஆலயமாக பெருகி இருக்கும், அத்தனை ஆலயத்திலும் சென்று நாம் இறைவனை வணங்கி வழிபாடு செய்ய முடியுமான்னு கேட்டா, அன்றைக்கு அருளாளர்கள் நடந்தே போய் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு காரு, பைக்கு, பிளைட் எல்லாம் இருக்கு, நம்மளால செய்ய முடியுமான்னா முடியல. ஏன்? அவர்களுக்கு இறைவனிடத்திலே அன்பு இருந்தது. காடு, மேடு, மலை எல்லாம் கடந்து போய் இறைவன் எங்கெங்கே இருக்கிறான் என்று அவன் உணர்த்தினானோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வணங்கினார்கள். ஆனால் நாம இன்றைக்கு போய் வணங்குகின்றோமா என்று சொன்னால், உள்ளூரிலே நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவாலயத்துக்கு கூட நமக்கு போறதுக்கு யாரா போறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருக்கிறோம். அப்ப இந்த லிங்க வழிபாட்டை முழுமையாக நம்மால் செய்துவிட முடியுமானா திருவருள் நிச்சயமா முடியாது. சரி, அடுத்து இந்த சங்கம வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த சங்கம வழிபாட்டை செய்து நாம இந்த ஐம்புல வேடரின் அணைந்து அதெல்லாம் கடந்து போயிடலாமா அப்படின்னா, யார் ஒருவர் அடியாராக இருந்தாலும் அவரை வணங்குவதற்கு நம்முடைய கை தயாராக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய மனம் அதற்கு தயாராக இருக்காது என்பது உண்மை. யோசிச்சு பாருங்க, ஒருவர் திருநீரும் ருத்ராக்கமும் அணிந்து கொண்டு வராருன்னு வச்சுக்குவோம். அவரை பார்த்த உடனேயே வணங்கணும், அவருடைய காலில் விழணும் சொல்றாங்க. சரி, இப்படி நமக்கு சொல்லியிருக்காங்களே, நாம போய் செய்யலான்னு பார்த்தா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷமா நம்ம பக்கத்து வீட்டுல இருந்துட்டு நம்ம வீட்டையே கட்ட விடாம தடுத்த ஒருத்தர் திருநீரும் ருத்ராட்சமும் போட்டு வராருன்னா இங்க போய் அவரை கும்பிடுங்கன்னா கும்பிடுவீங்களா? மனசு வருமா? அவனை பார்த்த உடனே பாதி 10 வருஷமா பக்கத்துல இருந்துட்டு என் வீட்டை கட்ட விடாம பண்ணான இவனையெல்லாம் போய் கையெடுத்து கும்பிடுறதா? ஒரு படத்துல கொடை வச்சுக்கிட்டு செந்தில் போவான். கவுண்டமணி என்ன பண்ணுவான்? அவன் பார்த்த உடனே வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போன உடனே பெரிய மனுஷன் நினைச்சு ஐயா வணக்கம் அப்படிமா, வணக்கம் வணக்கம் அப்படின்னு திரும்பி செந்தில் சொல்லுவான். ஐயோ, இவனையா கும்பிட்டோம், இந்த கையை கொண்டு போய் அடுப்புல வச்சு கருக்கிடணும் அப்படிமா. அந்த மாதிரி நாம என்ன நினைப்போம், நமக்கு ஒரு துன்பம் செய்தவர் அல்லது நம்மை விட கீழான நிலையில இருப்பவர் யாரையாவது பார்த்து இந்த மாதிரி திருநீர் ருத்ராக்கம் போட்டிருக்கிறாங்க, நாம அவங்கள கும்பிடணும்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள இவனை எல்லாம் கும்பிடணுமா அப்படின்னு யோசிக்கும். அப்ப அதையும் செய்ய முடியாது, இதையும் நம்மால முழுமையா செய்ய முடியாது. அப்ப எதைத்தான் செய்ய முடியும் அப்படின்னு நாம யோசிச்சோம்னா, அதுக்குதான் நம்ம எல்லா ஊருக்கும், ஒரு ஊருக்கு நடந்து போகலாம், சைக்கிள்ல போகலாம், டிவிஎஸ் 50 சிவிஎஸ் எக்ஸல்ல போகலாம், இல்லைன்னா நல்ல பல்சர் பைக்ல போகலாம், அப்படியும் இல்லையா ஒரு கார் எடுத்துட்டு போகலாம், ஆடி கார்ல போகலாம். அதையும் தாண்டி கொஞ்சம் தொலைவா இருக்குன்னா நம்ம நினைச்சா ரயில்ல போகலாம், அடுத்து விமானத்துல போகலாம். இது எல்லாத்துலயும் எதுல சீக்கிரமா போகலான்னா, விமானம் ஏறினால்
பல மைல்களை சில மணிகளில் நாம் கடந்து விட முடியும். அப்படி பல பிறவிகளிலே நமக்கு வரக்கூடிய வினையை விமானத்தின் மூலமாக பல ஆயிரம் மைல்களை, பல ஆயிரம் கிலோமீட்டர்களை சில மணிகளிலே நாம் கடப்பதற்கு உரிய வாய்ப்பை நமக்கு எது ஏற்படுத்தி தரும்? பல பிறவிகளிலே நாம் செய்த பாவங்களை எல்லாம் தீர்ப்பதற்கு எது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் என்று சொன்னால், இந்த 3 வகை வழிபாட்டிலே குரு வழிபாடு என்ற ஒன்றுதான் நம்மை உய்வுக்கு கொண்டு வரும். அதைத்தான் இது சொல்லுகின்றது. எப்படி என்று சொன்னால், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை, நம்ம இடத்துல இருக்கிற அந்த 5 புலன்களும் அப்படியே பிடித்து நம்மை ஆட்டுகின்றது. இது எப்படின்னா, வேடர்கள் போல. வேடர்களுடைய இயல்பு என்னன்னா, அவர்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை போய் கொல்லெறி குத்துன்னு அப்படியே வேட்டையாடி அதை மட்டுமே தின்று வளர்பவர்கள். நாம் அந்த மாமிச உணவை உண்ணக்கூடாது, நாம் இறைவனை பற்ற வேண்டும், அந்த நிலைப்பாடெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. தினமும் போவாங்க, ஏதாவது கிடைக்கிறத கொல்லுவாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அப்படி இந்த வேடர்களிடத்துல பிடித்து நாம் எல்லாம் இருக்கின்றோம் வளர்ந்து. எப்படி வேடரிடத்திலே வளர்கின்றோம்? கண்ணால பார்த்து அதுலயே மூழ்கி இருக்கிறது. செல்போன்ல எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு பல பேர் வந்தா எப்ப பார்த்தாலும் செல்போனும் கையுமாவே இருக்கிறாங்க. நேரா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது. கோயிலுக்கு வந்தாவது சாமி கும்பிடுறதுக்கு தான் வரும். சாமியை கும்பிடுறாங்கன்னா அங்கேயும் நின்று சாமியோட செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. செல்போனை எடுத்து படம் பிடிக்கிறது. என்ன படம் பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? 10 பேருக்கு அனுப்புவாங்க, எல்லாரும் 1 நிமிஷம் பார்ப்பாங்க, அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பல பேருடைய செல்போன்ல கேலரி ஃபுல்லா இருக்கு. தினம் எடுத்து பார்க்கறதுக்கு நேரம் இருக்கான்னா சத்தியமா இல்ல. அப்புறம் எதுக்கு பிடிக்கிறாங்க? இப்ப எடுத்து பிடிச்ச உடனே Facebook, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலையும் போட வேண்டியது. போட்டு எனக்கு 1000 லைக் வந்துருச்சு, 2000 லைக் வந்துருச்சு. என்னையா சாதிக்க போற? அந்த 1 நிமிஷம் போனை எடுத்து பாக்கெட்ல போட்டு சாமியை எடுத்து கும்பிட்டேன்னா பல பிறவிக்கு வர வேண்டிய துன்பத்தை நீக்கி கொள்ளலாம். அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்ப இந்த உலகத்துல என்னென்ன பண்ணா நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறோமே ஒழிய, அந்த உலகத்துக்கு போனால் எப்படி நல்லா இருக்கலாம்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. அப்ப இந்த பல பிறவியில் வருகின்ற துன்பத்தை நாம் நீக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழியாக இருப்பது குருநாதரை வழிபடுவதுதான். அதைதான் நமக்கு நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. சரி, எப்படிங்க அப்படி நம்ம குரு வழிபாடு செய்துவிட முடியுமா அப்படின்னு கேட்டா, அதை செய்வதற்கு பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்ப இறைவனுடைய திருமேனியை வணங்கி யாரெல்லாம் இறைவனுக்கு அடியார்களாக இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் வணங்குவது மிகவும் கடினம். ஆனால் குருநாதர்னா நமக்கு ஒருத்தர் தான் இருப்பார். அவரை போய் வணங்குவது, அவரை நினைப்பது, அதெல்லாம் நமக்கு எப்படி அருள் செய்யும் அப்படின்னா, குருநாதர் நினைத்தால் நம்முடைய வினையை எல்லாம் நீக்கி விடுவார். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் உணர்த்த விட்டு. நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னாலும் குருவருளால் தான் இறைவனை அடைந்திருப்பார்கள். நான் ஒன்னு சொன்ன இல்லையா, பட்டினத்தாருடைய வரலாறு. அவருக்கு சிவபெருமானே குருவாக வந்தார். வந்து அவருடைய ஓலையில எழுதி கொடுத்தார், காதற்ற ஊசியும் வாராது காண்பும் கடைவழிக்கேன்னு. அப்படியே அத்தனை சொத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். வந்தவர் செய்த சாதனை என்னன்னா, அவர் அப்படி துறவியாக போய் போன உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவருடைய அக்காவுக்கு ரொம்ப வருத்தம். இப்படி நம்முடைய தம்பி இப்படி வீடு வீடாக திரிகிறானே, ஊர்ல சுற்றி கொண்டு திரிகிறானே பிச்சைக்காரனாக அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டு உனக்கு உணவு தருகிறேன்னு சொல்லி அந்த உணவிலே விஷத்தை கலந்து கொடுத்துடுறாங்க பட்டினத்தாருடைய அக்கா. இவர் வாங்குகின்றார். அவருக்கு ஞானம் இருந்ததுனால ஞான கண்ணினால் பார்க்கின்றார். இதிலே விஷம் கலந்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுகின்றார். அப்படியே அதை தூக்கி அவர்களுடைய வீட்டின் மேலேயே போட்டுவிட்டு பட்டினத்தார் வந்து விடுகிறார். கொஞ்ச நேரத்தில் அந்த வீடு தீப்பிடிச்சு எரியுது. உடனே அவங்க அக்கா உடனே பதறி போய் வந்து தம்பியை பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார், தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். அப்ப என்ன சொல்றார்? தன்வினை தன்னை சுடும்.
அப்ப நாம் செய்து வைத்த வினை நம்மை கண்டிப்பாக வந்து சேரும். நம்ம எது செய்தாலும் அது நமக்கு பல மடங்கு திரும்ப வரும். இதுதான் வினை கொள்கை. அப்ப இந்த வினையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வினையிலேயே அழுந்தி கிடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். அப்ப இறைவனை எப்படி பற்றுவது என்று சொன்னால், இறைவனை நேரடியாக பற்றுகின்ற ஆற்றல் நமக்கு கிடையாது. ஆக நாம் குருநாதரைத்தான் பற்றி கொள்ள வேண்டும். தம் முதல் குருவுமாய் உணர்த்த. அப்ப இறைவனே குருவாக வந்து உணர்த்துவான். அப்படி நாம் பக்குவப்பட்டால் இறைவனே குருவாக வந்து உணர்த்தினதுக்கு பின்னால நாம் அந்த உணர்வு பெற்றதற்கு பின்னால் இறைவனை அடைய வேண்டும் என்று அந்த நிறைவை எட்டிய பின்னால் அதற்கு அப்புறம் தான் இறைவன் வந்து குருநாதர் மூலமாக வெளிப்பட்டு நமக்கு அருள் செய்வான். எப்படி இறைவன் அருள் செய்வான்னா, நம்மை தொட்டு தீண்டி குருநாதர் அருள் செய்வார். எப்படி அருள் செய்வார்னா, அவர் செய்கின்ற அருள் நிறைய செய்வாங்க. ஆனா ஒரு குருநாதர் போய் ஒரு சீடனை தொட்டாலே அவனுடைய பாவம் நீங்கி போயிடும். அந்த குரு தரிசனத்திற்கு அவ்வளவு நன்மை உண்டு. நமக்கு எல்லாருக்கும் நிறைய பழமொழிகள் தெரியும். நம்ம கிராமத்தில் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குரு பார்த்தாலே நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கி போகும். அப்ப அவர் தொட்டார் என்று சொன்னால் நம்முடைய வினைகள் எல்லாம் அப்படியே நீங்கி போயிடும். அப்ப குரு நம்மை தொட வேண்டும். எப்படின்னா, இது எப்படி நமக்கு அருளை கொடுக்கும்னா, ஒரு கோழி முட்டையிட்டு அதன் மேல் தன்னுடைய ஸ்பரிசத்தை வைத்து அப்படியே இருந்ததுன்னா கொஞ்ச நாள் அது முட்டையாக முட்டையிலிருந்து குஞ்சு வெளிப்படும். இது ஸ்பரிசத்தால் அருள் செய்வது. அடுத்து பார்வையால் அருள் செய்வது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்ன. குரு பார்த்தால் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அதனாலதான் வியாழக்கிழமையான கிளம்பி கொண்டக்கடலை மாலையை தூக்கிட்டு மஞ்சள் துணியை எடுத்துக்கிட்டு நேரா தட்சிணாமூர்த்திட்ட வந்துடுறோம். குரு பார்வை வேண்டும். அந்த குரு பார்வை வேண்டும்னா நம்ம தட்சிணாமூர்த்திட்ட போய் கொண்டக்கடலை மாலை இதெல்லாமே அந்த குருவுக்கு அல்ல. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் ஞானமே வடிவானவர். ஞானமே வடிவானவர். அவருக்கு இந்த கொண்டக்கடலை எல்லாம் கிடையாது, மஞ்சள் துணியெல்லாம் கிடையாது. நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு தான் கொண்டக்கடலை மாலை, இந்த மஞ்சள் துணி எல்லாம். அப்ப இவருக்கு என்ன செய்வதுன்னா ஞானம். அவரை போய் கும்பிட கும்பிட ஞானம் வரும். அந்த ஞானத்தை அடைவதற்காக தான் அவரை போய் நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா அவரு கீழே 4 முனிவர்கள் இருப்பாங்க. அந்த 4 முனிவர்களும் யாருன்னா பிரம்மாவினுடைய மகன்கள் 4 பேரு. அவங்க எல்லாம் படிச்சாங்க, அவங்களுக்கு எதுவுமே புரியல. இந்த உலகத்துல நிலையானது எது, என்ன ஞானம்? நான் இத்தனை வேதங்களை படிச்சிட்டேன், இத்தனை புராணங்களை படிச்சுட்டேன், எல்லாத்தையும் படிச்சுட்டேன், எனக்கு எதுவுமே விளங்கலையே. சாமி வந்தார், சரி இங்க வா, நான் காட்டுகிறேன் உனக்கு எது ஞானம் அப்படின்னு. தட்சிணாமூர்த்தியினுடைய கையை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இவ்வளவுதான். அதை காட்டினார். உடனே அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது விளங்கிடுச்சு. இதான் சொல்லுவது, சொல்லாமல் சொல்வது. அவர் பேசல, மௌனத்தால் உபதேசித்தார். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் சொன்ன 3 பொருள் நிச்சயமாக இருக்கும். இறைவனாகிய பதி, பசுவாகிய உயிர்கள், பாசமாகிய மலங்கள்னு. இது 3 தான். இது 3 தான் எப்பவுமே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பொருள். மீதி எல்லாம் அழியக்கூடிய பொருள். சரி, இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னா 3 பொருள் தான். 3 பொருள் அடங்கும். 3 சொல்லல இந்த உலகத்தையே அடக்கிடலாம். என்ன அதுன்னா, அவன், அவள், அது. அவ்வளவுதான் உலகம். அவன் ஆண்பால், அவள் பெண்பால், அது அக்ரிணை. எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே அதுங்கிறதுல அடக்கிடலாம்.
அப்ப இது மூணு தான், ஆண்பால் பெண்பால் அக்னிணை. இதுதான் நமக்கு இந்த உலகமா இருக்கு. அப்படி இந்த மூன்றிலே அடக்கப்படுகின்ற இந்த உலகத்தை விட்டு சிவத்தை பிடிக்க வேண்டும்னா அதைத்தான் இந்த சின்முத்திரை என்கின்ற தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த கையிலே இருக்கின்ற முத்திரை நமக்கு காட்டுகின்றது. எப்படி காட்டுகின்றார்னா, இந்த 5 விரல்ல இருக்கக்கூடியது 5 பொருள். இந்த கட்டை விரல் தான் இறைவன். இந்த கட்டை விரல் இறைவன். இந்த ஆள்காட்டி விரல் தான் நாம. இந்த நடுவிரல் இருக்கே, எதுக்கும் உபயோகப்படாம எதுக்கு இருக்குன்னே தெரியாம ஒரு விரல் இருக்கு, இதுதான் ஆணவம். அடுத்து இந்த மோதிர விரல் இருக்கின்றது, இதுதான் கண்மம். இதுதான் கண்மம், நாம் செய்த நல்வினை தீவினை. அடுத்து இந்த சுண்டு விரல் இருக்கின்றதே, இதுதான் மாயை. நம்ம இடத்துல 3 குற்றங்கள் இருக்கு, ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆன்மாவாகிய உயிர் என்ன பண்ணதுன்னா எப்பவும் இந்த 3 விரலோட சேர்ந்தே இருக்கும். நீங்க கையை எப்படி வச்சு பாத்தீங்கன்னாலும் இந்த 3 விரல் சேர்ந்தே இருக்கும், இந்த 4 விரலும் சேர்ந்தே இருக்குது, 3 கூடயே இந்த விரல் இருக்கும். ஆனா இந்த இறைவன் என்கின்ற இந்த பதி, இறைவன் மட்டும் தனித்து இருப்பான். ஏன்னா அவன் மலச்சார்பு இல்லாதவன், அவன் எந்த விதமான குற்றமும் இல்லாதவன். நாம குற்றம் உடையவர்கள், அதனால குற்றங்களோட சேர்ந்திருக்கிறோம். அவன் குற்றம் இல்லாதவன், அவன் தனியாக இருக்கிறான். சரி, இப்ப இந்த உயிர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த விரல் என்ன செய்யணும்னா இந்த 3 விரல்களோட இருப்பதை விட்டு விட்டு இந்த கட்டை விரலோட வந்து சேரணும். சரி, அப்படி சேர்ந்துட முடியுமா அப்படின்னா எல்லாருமே ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. இந்த கட்டை விரலை அசைக்காம உங்களுடைய ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து இந்த கட்டை விரலோட சேர்த்து பாருங்க. கட்டை விரலோட அடியில முடியவே முடியாது. அப்ப நாம் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல்ல இறைவன் அசையணும். இறைவன் உத்தரவு கொடுத்தால்தான் நாம் என்ன பண்ண முடியும், அவனை சென்று அடைய முடியும். அப்படிப்பட்ட இறைவனை சென்று அடையக்கூடிய வழியாக இருப்பதுதான் குரு. அதனாலதான் நமக்கு சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல இந்த உயிர் யாரை தெரிந்து கொள்ளும்னா மாதாவைத்தான் தெரிந்து கொள்ளும், அம்மாவைத்தான் தெரிந்து கொள்ளும். நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எவ்வளவோ அறிவியல் முன்னேற்றம் வந்துருச்சு. அந்த அறிவியல் முன்னேற்றத்துல ஒரு பெண் பிரசவத்திற்கு பின்னால் கொஞ்ச நாள் பின்னால இறந்து போயிடுறாங்க. அந்த பெண்ணினுடைய இதயத்தை எடுத்து வேறு ஒரு ஆணுக்கு பொருத்திருக்கிறாங்க வெளிநாட்டுல. அந்த குழந்தை கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அழுது, யார் அழுகையை நிறுத்தினாலும் நிறுத்தவே முடியல. கடைசியா யோசிச்சு அந்த இதயத்தை பொருத்திய அந்த ஆணை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அவன் குழந்தையை எடுத்து தன்னுடைய மார்பிலை வைத்துக் கொள்ளுகின்றான். அந்த இதய துடிப்பை கேட்ட குழந்தை அமைதியாகிடுச்சு. அப்ப முதல்ல குழந்தைக்கு யாரை தெரியும்னா தன்னுடைய தாயை தெரியும். இது நமக்கு மட்டுமான்னு கேட்டா எல்லா ஜீவராசிகளுக்கும் இதுதான் உண்மை. இந்த கிராமத்துல நீங்க நிறைய பசுமாடு வச்சிருப்பீங்க. ஒரே கலர்ல 10 பசுமாடை வச்சு ஒரு கன்றுகின்ற பசுவை நடுவுல கட்டிட்டு 10 பசுமாடுகளை வச்சு அந்த கண்ணுக்குட்டியை கொஞ்ச நேரம் கழிச்சு கைத்தை அவுத்து விடுங்க. அது நேரா போய் அதனுடைய தாய் எதுவோ அந்த தாயினுடைய மடியத்தான் போய் முட்டும். அப்ப அந்த குழந்தைக்கு அந்த அறிவு எங்கிருந்து கிடைக்குது, தாய் இதுதான் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு. அப்படிப்பட்ட அறிவு இறைவன் கொடுக்கின்றான். முதல்ல தாயைத்தான் அறியும். தந்தையை நேரடியாக அறியுமான்னா அறியாது. அப்ப என்ன பண்ணணும், தாய் முதல்ல சொல்லணும், இதுதான்டா உன்னுடைய அப்பா, இவர்தான் அப்பா, இவர்தான் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி காட்ட அந்த உயிர் உணர்ந்து கொள்ளும். அடுத்து அப்பா என்ன பண்ணுவார், கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பார். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். அப்ப நமக்கு முதலாக எழுத்தும் எண்ணும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் நமக்கு முதல் குருவாக வித்யா குரு என்று சொல்லுவாங்க. அந்த வித்யா குருவாக இருந்து நமக்கு அந்த எழுத்துக்களை எல்லாம் படிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் முதல் குருவாக வந்து நிற்பார்.
அப்ப மாதா பிதாவை காட்ட, பிதா குருவை காட்டுவார், குருதான் தெய்வமாகிய இறைவனை காட்டுவார். எப்படி பால் கறக்க வேண்டும் என்று சொன்னால், கன்று குட்டியை அழைத்து கொண்டு போய் அதை வாய் வைக்க விட்டு அதன் பின்னால் தான் பால் கறக்க முடியுமோ, அதை போல இறைவனிடத்திலே இருந்து அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குருநாதர் என்கின்ற துணை தேவை. அவர் மூலமாகத்தான் சென்று நாம் பற்ற முடியும். அப்படி சென்றோம்னா குருநாதரை பிடித்து கொண்டு அவர் சொன்ன வழியிலே நடந்து, ஏன்னா குருநாதரை பிடிப்பது எவ்வளவு உயர்ந்ததுன்னா அவர் சொன்ன வழியில நிக்கணுங்க. அவர் சொன்ன வழியிலே நின்றால் நாம் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் என்பதற்கு சான்றாக உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன். உபமன்யு முனிவர் என்ற ஒரு முனிவர் இருக்கின்றார். அந்த முனிவர் எப்படிப்பட்ட பெருமை உடையவர் என்று சொன்னால், சிவபெருமானுக்கு மலர் பறிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கால்களை புலிக்கால்களாக மாற்றிக்கொண்ட வியாகரபாதர் என்ற முனிவருடைய மகன் தான் இந்த உபமன்யு முனிவர். ஒரு நாள் கொன்றை மரத்தின் மேலே இருந்து மலர்களை பறித்து கொண்டிருக்கின்றார் வியாகரபாதர். அப்பொழுது கீழே உபமன்யு என்ற குழந்தையை கீழே இருத்திவிட்டு இவர் மரத்து மேலே நின்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இந்த குழந்தை பாலுக்காக அழுகின்றது. அப்படி பாலுக்காக அழுகின்ற போது இறைவனிடத்திலே கேட்கின்றார் வியாகரபாதர், சுவாமி இந்த குழந்தை அழுகின்றதே, இதற்கு பால் வேண்டுமே என்று கேட்டவுடனேயே இறைவன் என்ன செய்கின்றார், பார்க்கடலையே உருவாக்கி கொடுக்கின்றான் அந்த குழந்தைக்காக. அப்படி பார்க்கடலை உருவாக்கி கொடுத்த பெருமை உடைய குழந்தை இந்த உபமன்யு. அவர் என்ன செய்கின்றார், குருகுலத்திலே கல்வி பயின்று வருகிறார். அவர் குருகுலத்திலே கல்வி பயின்று வருகிறார். சந்தீபன முனிவர் என்கின்ற ஒரு முனிவருடைய ஆசிரமத்திலே அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் குரு பக்தியிலே மிகுந்து சிறந்து விளங்குகின்றார் நம்முடைய உபமன்யு முனிவர். அப்படி அவர் சிறப்பாக இருப்பதை பார்த்து இவருடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்படி நினைத்த உடனேயே எப்பவுமே வகுப்பிலே முதல் வரிசையிலே முதல் மாணவராக உட்கார்ந்து பாடம் கேட்கக்கூடிய உபமன்யு முனிவரை பார்த்து சந்தீபன முனிவர் சொல்லுகின்றார், இன்றிலிருந்து நீ இந்த மடத்திலே நம்முடைய குருகுலத்திலே உணவு உண்ணக்கூடாது என்று சொல்லுகின்றார். அப்படி சொன்ன உடனேயே சரிங்க சுவாமி நான் அப்படியே செய்கின்றேன் என்று உபமன்யு முனிவர் சொல்லுகின்றார். அடுத்து ஒரு வாரம் ஆகுது, உபமன்யு வந்து பாடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். நீ எப்படி உணவு இல்லாமல் எப்படி பாடம் கேட்கிறாய்னா, நான் வெளியிலே பிச்சை எடுத்து உணவு உண்டு நான் பாடத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். சரி, அப்படியானால் நீ உணவு உண்ட பிச்சை எடுத்த அந்த உணவையும் இங்கே கொண்டு வந்து கொடுத்து விடு என்று சந்தீபன முனிவர் சொல்லுகின்றார். சரி என்று ஒப்புக்கொண்ட உபமன்யு அடுத்த முறை பிச்சை எடுத்த உணவையும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு வாரம் போகுது. மீண்டும் முதல் வரிசையில உட்கார்ந்து உபமன்யு முனிவர் பாடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உபமன்யு, இங்கே மடத்திலே சாப்பிடுகின்றாயா குருகுலத்திலே? இல்லை சுவாமி. நீ பிச்சை எடுத்து கொண்டு வந்த உணவை சாப்பிடுகின்றாய்? இல்லை சுவாமி, அதை இங்கே கொடுத்து விடுகிறேன். சரி, உணவுக்கு என்ன செய்கிறாய்? நான் இரண்டாவது முறையாக பிச்சை எடுக்க போகிறேன். இனிமேல் இரண்டாவது முறையாக பிச்சை எடுக்க போகாத. சரிங்க சுவாமி. அடுத்து வருகிறார். என்ன இவன் என்ன பண்ணாலும் போக மாட்டேங்கிறானே, பசியும் சொல்ல மாட்டேங்கிறானேன்னு பார்க்கிறார். உபமன்யு, என்ன செய்கிறாய் உணவுக்கு அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனேயே, சுவாமி இந்த மாதம் என்னை நீங்கள் மாடு மேய்க்க சொல்லி இருக்கிறீர்கள். நான் மாடு மேய்க்க போகின்ற பொழுது அங்கே பசுக்கள் தன்னுடைய கன்றை நினைந்து புல்மேய்ந்து கொண்டிருக்கும் போது தானாக பால் சொரியும். அந்த பாலை பிடித்து குடிக்கின்றேன். அதனால் நான் பசி இல்லாமல் இருக்கிறேன். சரி, பால் விழுந்து மண்ணிலே விழுந்து வீணாக போனாலும் சரி, நீ இனிமேல் பாலை குடிக்காது, அந்த பாலையும் குடிக்க கூடாதுன்றார். அடுத்து ஒரு வாரமாகுது. உபமன்யு முனிவர் வழக்கம் போல வந்து பாடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இவர் பார்க்கிறார், உபமன்யு என்ன செய்கிறாய் உணவுக்கு? சுவாமி, பசுக்கள் எல்லாம், அந்த பசு கன்றுகள் எல்லாம் பால் குடித்த பின்னால் அந்த பசு கன்றினுடைய வாயிலிருந்து ஒரு நுரை வரும், அதை எடுத்து சாப்பிடுகின்றேன், அதனால் நான் வந்து பாடம் கேட்கிறேன். சரி, இனிமேல் அதையும் சாப்பிடாதே அப்படின்ட்டார். உடனே ஒரு நாள் ஆச்சு, இவருக்கு பசி தாங்க முடியல. மாடு மேய்க்க போகிறார்.
போகின்ற வழியில இதை என்னடா எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது என்று குருநாதர் சொல்லிவிட்டாரே அப்படின்னு, சரி மனிதர்கள் சாப்பிடுகின்ற உணவைத்தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார், நாம எருக்கஞ்செடியிலிருந்து வர்ற பாலை குடிப்போம்னு அந்த எருக்கம் செடியை ஒடித்து அந்த பாலை குடித்து விடுகின்றார் பசி தாங்க முடியாம. அப்போ அந்த பாலில் இருந்த விஷம் அவருடைய கண் பார்வை போயிடுது. உபமன்ய முனிவருக்கு கண் பார்வை போன உடனேயே அவர் தட்டு தடுமாறி குருகுலத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி வேகமாக வருகிறார். வருகின்ற வழியில ஒரு பாலடைந்த கிணற்றிலே விழுந்து விடுகிறார் கால் தவறி. கால் தவறி விழுந்தவர் கீழே போய் விழாமல் ஒரு விழுதை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் குருநாதா 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இங்கே பாடம் ஆரம்பிக்கின்றது. வழக்கமாக முதல் வரிசையிலே முதலாளாக உட்கார்ந்து கேட்கின்ற உபமன்யு இல்லை. எங்கே உபமன்யு என்று கேட்கிறார். யாருக்கும் தெரியவில்லை. பசுமாடுகள் எல்லாம் தானாகவே வந்து ஆசிரமத்தை சேர்ந்து விட்டன. உபமன்யுவை காணோம் என்று தேடிக்கொண்டு இரவிலே வருகிறார்கள். அப்பொழுது குருநாதர் உபமன்யு உபமன்யு என்று சப்தம் கொடுத்து கொண்டே செல்லுகின்றார் சந்தீபன முனிவர். அப்படி அவர் போகும் பொழுது, குருநாதா நான் இங்கே கிணற்றிலே பாதியிலே கிடக்கின்றேன் சொல்றார். உடனே வந்து பார்க்கிறார். பார்த்துவிட்டு, எப்படி நீ இங்கே விழுந்தாய் என்று கேட்கிறார் சந்தீபன முனிவர். சுவாமி, நீங்கள் மனிதன் சாப்பிடுகின்ற உணவை தானே சாப்பிடக்கூடாது என்று சொன்னீர்கள். நான் இப்படி எருக்கம்பாலை குடித்து விட்டேன், அதனால் எனக்கு கண் பார்வை போய் நான் இங்கே வந்து விழுந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்படி சொன்ன உடனேயே, சரி நான் உனக்கு தேவர்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய அஸ்வினி தேவர்கள் என்ற அந்த இரட்டையர்கள் வரக்கூடிய மந்திரத்தை உனக்கு சொல்லுகின்றேன். அந்த மந்திரத்தை நீ 108 முறை சொன்னால் அந்த தேவர்கள் வந்து உனக்கு கண் பார்வை கொடுப்பார்கள் சொல்றார் குருநாதர். இதுதாங்க குருவரும். அப்படி சொன்ன உடனேயே அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த உடனேயே அந்த மந்திரத்தை சொல்லுகின்றார். சொன்ன உடனேயே அஸ்வினி தேவர்கள் வருகின்றார்கள். வந்தவர்கள் உனக்கு எப்படி கண் பார்வை போயிற்றுன்னு கேட்கிறாங்க. ஏன்னா வைத்தியம் பார்க்கறதுக்கு முன்னால அந்த நோய் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரியாம மருந்து கொடுக்க கூடாது. அப்படி அவர்கள் வந்த உடனே கேட்கிறாங்க, உனக்கு எப்படி இந்த கண் பார்வை போனதுன்னு உபமன்ய முனிவர் சொல்லுகின்றார். சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு மனிதனால் இப்படி இருக்க முடியுமா? சரி, இவனுடைய குருபக்தி எத்தகையது என்று சோதிப்போம் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அஸ்வினி தேவர்கள் 2 பேரும், சரி நாங்க இங்க நாம 3 பேர் மட்டும்தான் இருக்கிறோம், நீ என்ன பண்ணு, நீ ரொம்ப பசியோடு இருக்க, எருக்கம்பால் எல்லாம் குடிச்சிருக்க, நான் உங்களுக்கு தேவலோகத்திலிருந்து பல்வேறு வகையான உணவு தேவாமிர்தத்தை எல்லாம் கொண்டு வந்து தருகிறேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி உபமன்யுவிடத்திலே சொல்லுகின்றார்கள். அப்பொழுது உபமன்யு சொல்லுகின்றார், என்னுடைய குருநாதர் உங்களிடத்திலே வைத்தியம் பார்த்து கொள்ளத்தான் சொன்னாரே ஒழிய நீங்கள் கொடுக்கின்ற உணவுகளை சாப்பிட சொல்லவில்லை, நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது வந்தவர் அஸ்வினி தேவர்கள், நீ சாப்பிடவில்லை என்றால் நாங்கள் உனக்கு கண் தரமாட்டோம் சொன்ன உடனே அதற்கு உபமன்யு சொல்லுகின்றார், இந்த மந்திரத்தை சொன்னால் நீங்கள் வருவீர்கள், கண் கொடுப்பீர்கள் என்று சொல்ல தெரிந்த என்னுடைய குருநாதருக்கு நீங்கள் இல்லாமலும் எனக்கு கண் கொடுக்க தெரியும், அதனால் நீங்கள் கொடுக்கின்ற உணவை உண்ணமாட்டேன் என்று உறுதியாக மறுத்துவிட அவருடைய குரு பக்திக்காக அந்த அஸ்வினி தேவர்கள் அவருக்கு கண் கொடுத்தார்கள். சாதாரண கண் அல்ல, ஞானக்கண். 3 காலம் நமக்கெல்லாம் இருக்கு, கடந்த காலம், நிகழ்காலம், இனி வரக்கூடிய காலம், வருங்காலம். இந்த 3 காலத்திலும் எல்லா உலகங்களிலும் நடந்த விஷயங்கள், நடக்கின்ற விஷயங்கள், இனி நடக்க போகும் விஷயங்கள், இது எதை வேண்டுமானாலும் உபமன்யு முனிவர் நினைத்தால் பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய கண்ணை அவருக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், குருவை பற்றுவதனால் உலகத்திலும் இருக்கக்கூடிய 3 காலங்களிலும் இருக்கக்கூடிய அத்தனையையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் என்று சொன்னால், அந்த குருவின் திருவடியை பற்றுவதனால் நாம் இறைவனுடைய திருவடியை பற்றலாம். எத்தகைய சாதனையையும் செய்ய வைக்கக்கூடியது குருவினுடைய திருவடியே என்று சொல்லி அந்த குருவின் திருவடியை பற்றினால் அது நம்மை சிவனுடைய திருவடிக்கு அழைத்து செல்லும். அவன் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால், நம்மிடத்திலே இருந்து அந்நியப்படாமல்
நமது நெஞ்சத்திற்குள்ளேயே இருக்கின்ற அந்த இறைவனை அடைவதற்கு உரிய வழியை குருநாதர் தான் காட்டுவார் என்று சொல்லி, ஆக அந்நியமில்லாத நமக்கு அந்நியமில்லாத அந்த இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் என்று சொன்னார். அதற்கு குருநாதர் வந்து உணர்த்த வேண்டும் என்று சொல்லி, ஆகவே நாம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் நமக்கு குருவாக வருகின்றவரை மறவாது அவருடைய திருவடியை போற்றினால், இந்த உலகத்திலே எங்கெங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று வழிபட்ட பயனும், எங்கெல்லாம் தீர்த்தங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று நீராடிய பயனும், எங்கெல்லாம் அடியார்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களை பணிந்த பயனும் குருநாதராகிய ஒருவரை வணங்கினால் கிடைக்கும் என்று சொன்னால், அந்த குருவடியை பற்றி கொள்வதே நமக்கு இந்த பிறவியிலே கிடைத்த மிக அரிய வாய்ப்பு என்று சொல்லி, இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால், இதற்கும் திருமந்திரத்திலே விடையிருக்கின்றது. ஞானி பகலுன் பலத்திற்கு ஈடில்லைதானே என்று சொல்லுகின்றார். எப்படி அப்படின்னா, அகரம் 1000 அமைக்கிலன், சிகரம் 1000 முடிக்கிலன். அதாவது 1000 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் கிடைக்காத பலன் ஒரு ஞானி பகல் வேளையிலே அவருக்கு உணவு கொடுத்தால் அது கிடைத்துவிடும் என்று சொல்லுகின்றார். என்று சொன்னால், அந்த ஞானிகளினுடைய திருவடியை, அந்த ஞானத்தை நமக்கு வழங்குகின்ற குருநாதருடைய திருவடியை பற்றி நிற்போமேயானால் அது நம்மை அரண்கழலாகிய சிவபெருமானுடைய திருவடிக்கு அழைத்து செல்லும் என்று சொல்லி, நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். குருவருளை போற்றுவோம், திருவருளை பெறுவோம் என்று சொல்லி இத்தோடு நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அவனருளாலே அவன்